வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட் வந்து கொடுப்பாங்க கரெக்டுங்களா, வெண்டருக்கு. ஸோ அந்த பர்ச்சேஸ் ரெக்வெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க மெயில் கொடுக்கும்போது. ஸோ ஆனால் ஓடில் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம இன்னொரு டெம்ப்ளேட் நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெமோ டேட்டாவில் நான் வந்து செட்டிங்ஸில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் மோட் வந்து ஆல்ரெடி எனபிள் பண்ணியிருக்கேன். சரிங்களா, எனபிள் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே டெம்ப்ளேட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபில்டர் எடுத்து விட்டுட்டு மாடல் அப்படின்றத அடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து பர்ச்சேஸில். ஓகேங்களா, அதனால் அந்த பர்ச்சேஸ் மாடல் அதை மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர், ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் அண்ட் வெண்டர் ரிமைண்டர். ஓகேங்களா. ஸோ நம்ம பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் இது நான் ஒன்று இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து பர்ச்சேஸ் போயிட்டு ஸோ இங்கே இருக்கிற ஒரு கொட்டேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். சென்ட் ஃபார் ஆர்எஃப்கியூ இருக்குல்லையே, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணது இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டெம்ப்ளேட்டில் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஸோ இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இந்த பர்ச்சேஸில் வெண்டரோட நேம் கொண்டு வரணும். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஸ்லாஷ் போட்டுட்டு டைனமிக் அப்படின்றத அடிச்சுட்டு ஸோ இங்கே நம்ம வெண்டர் அப்படின்றத கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நேம் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே நேமான்னு கேட்கும். நம்ம நேம் கொடுத்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு ஸோ இதே ஃபஸ்ட்டு ஒரு பியூ இருக்குல்ல, இதே நான் வந்து சென்ட் ஆர்எஃப்க்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டியர் கவியரசு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டெம்ப்ளேட்டும் இங்கே வந்து வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கொட்டேஷனுக்கு ஸோ அது பர்ச்சேஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே வந்து அந்த மாடலில் போயிட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டெம்ப்ளேட் நான் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்க ஒரு வீடியோ, அதை பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.